ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு உரிக்கிறது எப்படி. ஏங்க பூண்டு உரிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் இந்த பெரிய பூண்டை ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த சின்ன பூண்டு இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த சமையலுக்கு பயன்படுத்தும் போது நல்ல சுவையாக இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இன்றைக்கி இதை நம்ம எப்படி உரிக்கிறதுன்னு நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதை அப்படியே அந்த முனை கீழே தட்டி அதை உரிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சில டைமில் அது பூண்டு அப்படியே நசுங்கி போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கத்தியை நம்ம எடுத்துப்போம், பேனா கத்தி எடுத்துக்கின்னு அதனோட பின்பகுதி பாருங்கள், ஒரு கட் பண்ணி அதை ஈஸியாக எப்படி அந்த தோலை அதிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள் வேலை. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஒரு 2 பீஸாக கையில் வந்துடும், வேஸ்டேஜும் இருக்காது. இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பூண்டோட சின்ன ஒரு பகுதி எடுத்துக்கோங்க, பல் எடுத்துக்கங்க. அதனுடைய பின்பகுதியில் ஒரு பேனா கத்தி வச்சு ஒரு கட்டு போட்டு இதை அப்படி ஈஸியாக அதனுடைய தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த சின்ன பூண்டு உரிக்கிறதுன்றது தான் பெரிய ஒரு காரியமாக இருக்குது. இப்படியும் நீங்கள் எடுக்கலாம். அழகாக அந்த தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூண்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாப்பர் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பூண்டு உரித்து எடுத்துகிட்டு பாருங்கள் எல்லா பூண்டையும். நான் மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இது வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ மக்களே, பாய்.